ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மைன்கிராஃப்ட் பீட்டா எடிஷன். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 வந்து சேனலில் முன்னாடியே போட்டிருப்பேன். எல்லோரும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நான் வந்து பார்ட் 1 வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு வீடு வந்து வேறு ஒரு இடத்துல மாற்றிடலாம். நம்ம வந்து ஒரு சும்மா டர்ட் ஹவுஸில் தான் இருந்தோம். வீடு வந்து ஒரு செரி பிளாசம் பயமில் இல்லைன்னா நார்மல் பிளெயின்ஸில் மாற்றிடலாம் அப்படி சொன்னேன்ல. அந்த மாதிரி நான் செரி பிளாசம் பயமில் வந்து நம்ம வீடை கட்டியிருக்கேன். இப்போ வந்து இடையில வந்து போன பாட்டில் நான் சொன்னேன் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது, இது பண்ணிக்கலாம்னா அந்த வில்லேஜ் வந்து லூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் அதை எடுக்க முடியல. வில்லேஜையும் 2 வில்லேஜ் லூட் பண்ணேன். ஆமாம், 2 வில்லேஜ் லூட் பண்ணி அதில் நிறையா இருந்துச்சு. அப்புறமேட்டு அயன் காலம்லாம் போட்டு தள்ளி அயன் காலம் கிட்ட அதில் ஒரு ஸ்வாடு பண்ணேன். அயன் காலம் கிட்ட அயன் எடுத்து ஒரு ஸ்வாடு ஒரு பிகாக்ஸ் பண்ணேன். அப்புறமேட்டி கொஞ்சம் பாருங்க, ஒரு 2 ரூயின் போர்ட்டல் இருந்துச்சு. இந்த ரூயின் போர்ட்டலில் இந்த லூட்டு இதெல்லாம் அதை எடுத்தேன். இடையில ஒரு எமரல்டு கண்டுபிடிச்சேன். ஒரு காம்பஸ் இவன் வச்சுருந்தான், அவன் பேர் என்ன, ஸ்வாட் ஸ்மித். ஆமாம். அப்புறமேட்டி கீழே கிளாஸ் இருந்துச்சு, கீழே இது சாண்ட் இருந்துச்சு. சாண்ட் வச்சு கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்களா, அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு போனு சில்க் டச் எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சாமி ஸ்வாட் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம இத்தனை மாவு காலையில் ஆயிடுச்சுல, எப்படி இந்த இடத்துல இது நல்லா வரும் போலையே. அது பேர் என்ன, ஐயோ, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டதில்ல. எலிக்சர் வருது. எக்ஸ்பி இன்னும் இந்த ஜாம்பி வில்லேஜரும் அடி வாங்குது. ஆனால் இந்த இது ஜாம்பி அடி வாங்கலை. என்ன நியாயம் அது? ஃபஸ்ட்டு உட் எடுக்கணும். சில்க் டச்சு ஒரு இப்படி இருக்குமா என்ன? சாட்டிஸ்ஃபையாக இல்லைங்க இந்த சில்க் டச்சு. அது விடுங்க. ஓ, இந்த மரத்தையும் வெட்டிக்கலாம். இது மட்டும் எதுக்கு பாதியாக நின்றுக்கிட்டு? அங்கே கோல் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். கோல் அப்புறமேட்டி கூட மைண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் வச்சுக்கலாம். கிளாஸ் ஹீட்டாக. ஓ, இது வேணுமா? அது பேர் என்ன, பிளாங்க்ஸ் பண்ணிக்கலாம். பிளாங்க்ஸ் எவ்வளோ பண்ணிக்கலாம். பறிக்க இவ்வளோ போதும். க்ரீப்பர் வெடிச்சு போச்சா? அப்பா சாமி, நல்ல வேலை இதெல்லாம் வெடிக்கலை, இல்லை உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே வந்திருக்கும். பாருங்க, க்ரீப்பர் இந்த இடத்தையே நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை அப்படி போட்டு இப்போ டர்ட் வச்சு அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறமாட்டி காலம் முழுக்க அந்த இடம் ஓட்டையாகவே இருக்கும். இந்த பெட்டல்ஸ்லாம் எதுக்கு தான் இருக்கும் இந்த இதில்? சும்மா கடுப்பு தான் ஏற்றுது. சரியான குப்பை அதெல்லாம். டர்ட் இங்கே இருக்குது, போட்டு வைக்கவில்லை.
வைக்க பக்கத்தில் போகணுமா? சரி, நம்ம உள்ளெல்லாம் பணத்தை வாழுங்க, சும்மா மேலாப்பில் பண்ணால் போதும். எப்படி பார்த்தீங்களா, அழகாக இருக்கா? அப்படி பார்த்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள். இப்போ 5 கிளாஸ் இருக்குது. ஓகே, என்னது என்னது என்னது? ஏய் ஸ்வா எடுத்து போடுவோம். ஏய் அஜய்யா, அதுங்க அது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ மட்டும் ஸ்பைடர் வரல. பார்த்தீங்களா இந்த ஸ்பைடருக்கு எவ்வளோ தில்லு. இப்போ வந்து நம்மக்கிட்ட போகிறது இவ்வளோ நேரம் நான் இங்கே தான் இருந்தேன். அப்போல்லாம் அட்டாக் பண்ணாதான், இப்போ வந்து அட்டாக் பண்ணுமா? என்ன நியாயம் அது? அப்படியே ஒரு போட்டு எப்படி பார்த்தீங்களா? நம்ம அந்த வீடை காலி பண்ணிடலாமா? இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஆர்மல் எடுத்து பண்ணுவோம். ஷீல்டு அந்த அயன் வச்சு ஷீல்டு பண்ணேன் நான். இந்த கோல்டு சுத்தமாக வேஸ்ட்டுங்க. நாங்கள் பாருங்களேன், ஆக்ஸ் யூஸ் பண்ணல. ஆக்ஸு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணி, அதுக்குள்ளே பாருங்கள் அந்த ஹெல்த் மாதிரி இருக்கிறது எல்லோவுக்கு வந்துருச்சு. க்ரீப்பர் நாசமாக போனது இந்த க்ரீப்பரு. நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த கோழியை பை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு பூனையை டேம் பண்ணி வச்சிடலாமா? க்ரீப்பர் வந்து தொலையுது. கோல் கொஞ்சம் நிறையவே இருக்குது, மைண்ட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக மைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, இப்போ நம்ம போய்க்கலாம். மேலே போயிட்டு நாசமாக போட்டோம் இந்த க்ரீப்பர். நம்ம இந்த நைட் இந்த இது ஆட்டெல்லாம் இது பண்ணாது. நம்மளை தான் வந்து இதாக பண்ணணும். நைட்டு தூங்கிட்டு காலையில் வந்து இடத்த மாற்றிடலாம். நம்ம தான் பண்ணது இந்த க்ரீப்பர். நாங்கள் பாருங்க. இப்போ அவனை போய் கூப்பிட்டு வந்து வெயில்லையே வச்சு சாவடிக்கணும் அவனுங்களெல்லாம். வருங்க பாருங்க, வருவானுங்க. அதுதான் வருது. வருவானுங்களா? இது வெடிக்கிறது வீடியோ. கடவுளே, இங்கே பக்கத்தில் ஸ்பானர் இருக்கா? க்ரீப்பர் ஸ்பானர் இருக்காது. ஏன்னா இப்போ ஆமாங்க, பெட்டை உடச்சிட்டு நம்ம இடத்த மாற்றியே ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபர்னன்ஸு இது போய் ஏதாவது கீழே விழுந்துடாத. உள்ள அடுத்து இதுவா? ஐயோயா, போய் இதில் யாருப்பேன். ஐயோ, இந்த க்ரீப்பர் வெடிச்சு இந்த லூட்டெல்லாம் எவனாவதுங்கிறேன், யாராவது வந்து எடுக்குமாங்க அந்த லூட்டெல்லாம்? கடவுளே. ஓகேங்க, இதோட நம்ம பார்ட் 2 முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். விடைபெறுவது உங்கள் மிலன்.